one. Question வந்து a relation R is given by the set x comma y equal to x plus 3. Next comma x belongs to 0 1 2 3 4 5 னு கொடுத்திருக்காங்க. Determine its domain and range னு கொடுத்திருக்காங்க. R என்ற ஒரு உறவு, தமிழ்ல question read பண்றேன். R என்ற ஒரு உறவு x y bracketல slash y equal to x plus 3 comma x belongs to setல 0 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கு. எண்க கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. டொமைனை ரேஞ்சை கண்டுபிடிக்கும். x என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0 1 2 3 4 5 னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. y என்ன, ரேஞ்சு x plus 3 னு கொடுத்துருக்காங்க. அப்போது x plus 3னா xல வந்து நம்ம ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களா, அப்போ xல வந்து 0 அப்ளை பண்ணால் நமக்கு yயோட வேல்யூ கிடைக்குமா? அப்போது y equal to 0 plus 3. அப்போ x வந்து 1ன்னு அப்ளை பண்ணும்போது y equal to 1 plus 3 4. அப்போ 2ன்னு அப்ளை பண்ணும்போது 5, 3ன்னு அப்ளை பண்ணும்போது 6, 4ன்னு அப்ளை பண்ணும்போது 7 கிடைக்கும், 5ன்னு அப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். ஸோ ஒய்யோட செட் என்ன, 3 4 5 6 7 8 எழுதிக்கலாமா? இப்போது இந்த டயக்ராம் போடணும். இது x, இது y, இது x, இது y, இது ரெண்டுக்கு இடையில இருக்க ரேஞ்ச் இது. ஓகே, x என்ன செட்டில் 0 1 2 3 4 5 எழுதியிருக்கோம். y என்ன கண்டுபிடிச்சது 3 4 5 6 7 8 அது எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கு என்ன 0லேருந்து 3, 0 அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 3 கிடச்சிது. ஸோ 0லேருந்து 3. இப்போ 1 அப்ளை பண்ணும்போது 4 கிடச்சிது. அதுக்கு இதுக்கு ரிலேஷன்ஷிப் 2, அதே மாதிரி 2 to 5, 3 to 6, 4 to 7, 5 to 8 இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும், டொமைன் ஆஃப் ஆர் அதாவது மதிப்பகம், ரேஞ்ச் ஆஃப் ஆர் அதாவது வீச்சகம், ரெண்டே ஃபைண்ட் பண்ணணும். அப்போ டொமைன் ஆஃப் ஆர் மதிப்பகம் என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் வேல்யூ, இது வந்து மதிப்பகம், இது வந்து வீச்சகம். அப்போ 0 to 1 2 3 4 5 எழுதிக்கிறோம். அப்போ ஆர் வீச்சகம் என்ன 3 4 5 6 7 8 அதுதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.